பிரைஸ் தி லார்ட். இப்போ இருக்கிற உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. நல்லது அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக ரேர் ஆகிடுச்சு. சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், குடிப்பழக்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த டெவிலை வர்ஷிப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை ஏதோ ஒரு சாங், இதை எல்லாத்தையும் பெருமையாக போடுறாங்க. ஐ எம் த டெவில், ஐ எம் த டேஞ்சர், ஐ எம் த டெத். இதெல்லாம் உண்மையாகவே அர்த்தம் தெரிஞ்சுதான் வைக்கிறாங்களா இல்லை தெரியாமல் வைக்கிறாங்களான்னு கூட புரிஞ்சிக்க முடியல. இப்படி இருக்கிற உலகத்தில் ஒருத்தர் மனம் மாறி கடவுள்கிட்ட வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி இருந்துமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வீடியோ பார்க்குறதுனால இல்லை, மனம் மாறணும்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால் இனி என்னால் திரும்ப வர முடியாது அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பதிலாக, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் தான் என்னோடய அப்பா, நான் வேறு யார்கிட்ட போய் சொல்ல முடியும், எனக்கு வேறு யாருக்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும், இல்லை என்ன அவர் அளவுக்கு யார் அன்பு செய்ய முடியும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாவே உங்களையும் அறியாமல் நீங்கள் கடவுள்கிட்ட வந்துடுவீங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணி ரொம்ப நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரேயர் பண்ணாமே இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி மறுபடியும் ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இறுதி காலம் வரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆமென்.